பெந்தேகொஸ்தே திருநாளைக்கு பின்வரும் 7ஆம் ஞாயிறு, ஜூலை மாதத்தின் 3வது ஞாயிறு ஆராதனையிலே காணொளி நிகழ்வு பங்கேற்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையிலே இறை பிரசன்னத்தை வேண்டி இருந்த நிலைமையிலே இருந்து ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரும் என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளின் கால வேலைக்காயுமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, ஜூலை மாதத்தின் 18 நாட்களை நாங்கள் முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். சுவாமி ஆண்டவரே, நீர் போதுமானவராக இருந்து எல்லா தேவைகளையும் எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை யோபியை போல வேலையடைத்து எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த ஆராதனையில வாஞ்சையோடு நாங்கள் பங்கு பெறுகிறோம். சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பாடல்கள், செய்தி வேலைகள், ஜெப வேலைகளை ஒவ்வொன்றும் எங்களை ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருந்த நிலைமையிலே இருந்து ஆண்டவரை துதிக்கும் முகமாக திருச்சபை பாமாலை 16வது பாடலை இணைந்து பாடுவோமாக. 16வது பாமாலை வாயிலாக ஆண்டவரை நாம் துதிப்போம். கர்த்தாவே. கர்த்தாவே, தாழ்மையாக இருப்பாத தண்டையே தெண்ட நீட ஆவலாக வந்தே நல்ல இயேசுவே. ஓம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். வல்ல கர்த்தாவினுடைய தூய ஆட்டுக்குட்டியே, நீரே என்றும் என்னுடைய ஞானமான வாழனே. ஓம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். என் பிரார்த்தனையை கேளும் அத்தியந்த பணிவாய் கெஞ்சும் என்னை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய். ஓம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். ஆமென்.
வழிபாட்டுக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறையில் இருக்கக்கூடிய 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோம். 2ஆம் ஆராதனை முறைமையை நாம் இணைந்து பின்பற்றுவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாம் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகி ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்தலாகவும், நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவர், நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்வேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் தாழ்மையாய் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். 2வது பாவ அறிக்கை ஜெபத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை தீர்ப்பதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தீர்ற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அது யோசுவாயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 1 - 9 வரை. யோசுவா 1வது அதிகாரம் வசனங்கள் 1 - 9 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி,
என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனேனும் தொடங்கி ஐப்ரத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கவைகளபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. நிறுவ பாடமாக 2ஆம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பாடம் தூய பவுல் அடிகளார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 2வது திருமடல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறையின்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்தது, புதியன புகுந்ததன்றோ. இவையாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினர் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறாத வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவோர் போற்றலும் தூற்றுவோர் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை.
ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வந்தராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். படிக்கும்படி தெரிவு செய்யப்பட்ட இந்த நாளுக்குரிய 2ஆம் திருமறை பாடம் வாசித்து நிறைவாயிற்று. இறைவா உமக்கே நன்றி. 3ஆம் திருமறை பாடமாக நற்செய்தி பாடம் வாசிக்க கேட்போம். நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நற்செய்தி பாடம் அது மாற்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 13ஆம் வசனம் வரைக்குமாக வாசிக்க கேட்போம். மாற்கு 6:7 முதல் 13 வரை. அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசியாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சிகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவரை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக, உங்கள் கால்களுக்கு சாட்சியாக, உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது இலகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களை சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார்கள் என்றார் என்பதே. கர்த்தர் தாமே திருவாக்குகளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக கிறிஸ்தபை பாமாலை 324 பாடுவோம். பாதை காட்டும் யெகோவா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோமாக. வானகாரம் தாங்கு என்னை போஷியோ, தாங்கு என்னை போஷியோ. ஜீவ தண்ணீர் கூறும் ஊற்றை நீ திறந்து தாருமே. தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துவேன். வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவினாந்த காரம் வந்து என்னை மூடும் நேரத்தில் சாவின் மேலும் வெற்றி தந்து
என்னை சேர்ப்பீர் மோட்சத்தில். கீத வாழ்த்தல் கீத வாழ்த்தல் ஓமக்கென்றும் பாடுவேன், ஓமக்கென்றும் பாடுவேன். ஆமென். ஜெபம் செய்வோமாக. வசனம் யானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்கள் அன்பு தந்தையே, நீர் எங்கள் மத்தியிலே வாக்குமாற வந்திருக்கிறீர். இந்நாளிலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய உமது காரியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களோட கூட இடைப்படும், எங்களோட கூட பேசும், எங்களது குறைவுகளை நிறைவாக்கி நிறைவானவற்றை அறிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆட்கொண்டு வழி நடத்தி செல்லும். எனவே இந்த நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். இன்றைய தின தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். இறைவனின் மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது சார்ந்து தியானத்தை நாம் இன்றைய தினத்திலே நடத்த போகிறோம். கடவுள் அனைத்து மக்களையும் நேசிக்கின்றார், அவர் மீது அன்பு செலுத்துகின்றார், அனைவர் மேலும் நன்மைகளையும் நல்ல காரியத்தையும் அருள விரும்புகிறவராக இருக்கிறார். நம் அனைவரையும் கடவுள் நேசிக்கிறார். உலகத்தில் பிறந்த அனைவரையும் கடவுள் நேசிக்கிறார். இறைவனது சித்தம் என்பது படைப்பின் மணிமகுடமாக இருக்கக்கூடிய மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதே. மனிதனது தனித்தன்மை என்றைக்கும் காக்கப்பட வேண்டும் என்பது அவரது அருட்கட்டளை, அவரது அறைகூவல், அவரது அர்ப்பணியாகவும் காணப்படுகிறது. அவரது அருட்பணியாளர் மூலம் அதை நிலைப்படுத்தி நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். அருட்பணிக்கென்று இலக்கணத்தையும் வரையறைகளையும் வகுத்து கொடுத்து இருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்டு அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அவர் பெயரில் பணிபுரிகிறவர்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக, அவரது பிரதிநிதிகளாக அழைக்கப்படுகின்றனர். சங்கீதம் 24 அதிகாரம் 1 பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என சொல்கிறது. பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என சொல்கிறது.
இதன்படியாக உலகமும் அதன் குடிகளும் உலகத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் உரியவர் கடவுள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கற்பித்த ஜெபத்திலும் அவர் சொல்லுகின்ற பொழுது பரமண்டலிற்குரிய எங்கள் பிதாவே என அழைக்கின்றவராக இருக்கிறார். உலகத்திலே வாழக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து பன்மையாக அழைக்கின்றார். கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து மக்கள் மத்தியிலும் இறைப்பணியாற்றுவதற்கு இறை தூதுவரை அனுப்புகின்றார். அவ்வாறாக அனுப்புகின்ற பொழுது இறை தூதுவருக்கு அவரது பிரதிநிதிகளுக்கு அடையாளமாக, அணிகலனாக, அதிகாரமாக தமது வாக்கை கொடுத்து அனுப்புகின்றார். அடையாளமாகவும், அணிகலனாகவும், அதிகாரமாகவும் தமது திருவாக்கை கொடுத்து அனுப்புகின்றவராக இருக்கிறார். இறைப்பணியாளர்களுடைய, இறை தூதர்களுடைய, கடவுளுடைய தூதர்களுடைய அடையாளம் அவரது வாக்கு. அடையாளமாக, அணிகலனாக, அதிகாரமாக தமது வாக்கை கொடுத்து அனுப்புகின்றவராக இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்ப்போம், அவரது வாக்கு அவரது அடையாளம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இருந்து 13ஆம் வசனம் வரை படித்து பார்க்கின்ற பொழுது அவர் தமது 12 சீடர்களை அழைத்து இறைப்பணி செய்வதற்கு, இறை தூதுவராக பணியாற்றுவதற்கு செயல்முறை விளக்கத்தை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அவ்விதமான செயல்முறைகளை அடையாளமாக ஏற்றுக்கொண்டு தூதுவர்கள், இறை தூதுவர்கள் செயல்படுவது அவசியம். அதன்படியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனின் அவசிய தேவைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் அவன் ஈடுபடக்கூடாது. அளவுக்கு அதிகமாக எதையும் வைத்திருப்பது மற்றவர்களின் பொருளை அபகரிப்பதற்கு ஈடானது என்ற வார்த்தைகளை வரையறுத்து கூறி உள்ளார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என சொல்வதன் வாயிலாக அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய தேவையை சந்திக்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை அது உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட 1ஆம் திருமறை பாடத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தின் வாயிலாக தமது வாக்கினை அடையாளமாக யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மோசே மரித்து போனான். அவனால் வழிநடத்தி வந்த மக்கள் அனைவரும் கலங்கி போய், திகைத்து போய் வேதனையிலே இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை நீ ஏற்று செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்ற பொழுது விதமான வாக்குகளை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார். நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் முன்பாக நிற்பது இல்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த அடையாளத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். கொடுத்துவிட்டு மோசே கட்டளையிட்டபடி செய்ய கவனமாயிரு. உன் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே என சொல்லி அவனை அப்பணிக்காக அனுப்புகிறார். அதை நிறைவேற்றியவனாக அவன் இருந்தான். அவர் சொன்னபடியாக தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறவனாக யோசுவா இருந்தான். யோசுவாவுக்கு தமது வாக்கை
அடையாளமாக கொடுத்து அவரது பணியை நிறைவேற்ற அனுப்புகிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இறைப்பணி ஆற்றுகின்றவர்கள், கடவுளுடைய பிரதிநிதிகள் எதை எதை எடுத்து செல்ல வேண்டும், எதை எதை எடுத்து செல்லக்கூடாது, எங்கு போக வேண்டும் எனவும் வரையறுத்து சொல்லுகிறவராக இருக்கிறார். அவ்வாறாக வரையறுத்து சொல்லுகின்ற பொழுது மாற்கு 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவது, பாதரட்சியை போட்டுக்கொண்டு கையில் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகச் சொல்லுகிறார். வேறு எதையும் எடுத்து செல்ல வேண்டாம், பாதரட்சியை அணிந்து கொண்டு கையிலே தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு செல் என சொல்லுகின்றவராக அவர் இருக்கிறார். வழிக்கு பையையாகிலும் மற்ற எதையாகிலும் எடுத்து செல்ல வேண்டாம், இதை மாத்திரம் எடுத்து செல் என சொல்லுகின்றவராக அவர் இருக்கிறார். இறைப்பணி ஆற்றுகின்றவர்கள் மற்றதை சார்ந்து, பொருள் வளத்தையோ மற்ற வளத்தையோ சார்ந்து செயல்படக்கூடாது என இதன் வாயிலாக சொல்லுகின்றவராக இருக்கிறார். இறை அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய இறை அடியார்கள், இறை பணியாளர்கள் அவரது நடவடிக்கைகள் சார்ந்து பணியாற்ற வேண்டும் எனவும் அழைக்கின்றவராக இருக்கிறார். இறை மக்களுக்கு இறைப்பணி செய்ய தெளிவான எடுத்துக்காட்டுகளை இதன் மூலமாக கொடுக்கிறார். அவரது வாக்கே ஊழியரது அடையாளமாக இருக்கிறது. இதை பின்பற்றி செயல்பட வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த விருப்பை நிறைவேற்றக்கூடிய ஊழியர்களாக, ஸ்தானாதிபதிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது இறைவனது விருப்பம். நம்மிடையே இருக்கக்கூடிய ஊழியர்கள் கடவுளை சார்ந்து, அவரது கிருபையை சார்ந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்களா, அவரையே மாத்திரம் நம்பி செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்களா என சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியம். அவ்விதமாக கடவுளை சார்ந்து செயல்படுகிற ஊழியர்கள் உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமானவர்கள், மக்களுக்கு, இறை மக்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் மூலமாக பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய ஊழியர்களிடத்திலே, இறைப்பணியாளரிடத்திலே இருக்க வேண்டிய அணிகலன் குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மாற்கு 6ஆம் அதிகாரம் 10-11 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கேயாயினும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். இதை அணிகலனாக அணிந்து கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார். எந்த இடத்திற்கு போகிறீர்களோ அங்கு தங்கி தாபரித்து அதையே அணிந்து கொண்டு, அணிகலனாக அணிந்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றுங்கள் என சொல்கிறார். இத்தகைய அணிகலனை இறை தூதருக்கு கொடுத்து பிரதிபலன் பாராமல் இறைப்பணியாற்ற அழைக்கின்றார். அர்ப்பணிப்போடு செய்கின்ற பொழுது கர்த்தர் அவருடைய தேவையை சந்திக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இதற்கு உதவியாக பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம் பலியிடுவதற்காக பலியாக கடவுள் விரும்பிய ஈசாக்கு அச்சமயத்திலே தனது தந்தையை பார்த்து கேட்கிறான், பலியிடுவதற்கு ஆடு இல்லையே, எங்கே என ஈசாக்கு தனது தந்தையை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன பதில், கடவுள் பார்த்து கொள்ளுவார் என சொல்லி பலியிட செல்கிறான். அவன் அர்ப்பணிப்பை, ஒப்படைப்பை உணர்ந்த கர்த்தர், மெச்சின கர்த்தர் பலியாட்டை கொடுத்து அவனது தேவையை சந்திக்கக்கூடியவராக கர்த்தர் இருந்தார். அதே போல கர்த்தரை நம்பி பெருமையாக வெறும் காலோட கூட அவர் சொன்னபடி செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது
நமது தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே ஊழியர்களாகிய நாம் எது இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இச்சூழ்நிலையிலேயும் கர்த்தர் ஒப்படைப்படக்கூடிய நமக்கு கர்த்தருக்கு செயல்படக்கூடிய பிள்ளைகளாக ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நமது அனைத்து தேவைகளையும் சந்தித்து போஷிக்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த பகுதி ஆதாரமாக இருக்கிறது. ஆக செல்லுகிற இடத்தை அணிகலனாக அணிந்து கொண்டு அவர் சொல்படி கேட்டு ஊழியத்தை நிறைவேற்ற ஊழியர்கள் நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தமது வாக்காகிய அதிகாரத்தை தந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை அற்புதமாக பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடியும். வாசி கேட்ட திருமறை பாடத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் மனம் திரும்புதலை விரும்புகிறவராய் அருளுரை ஆற்றும்படி அவர்களை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்ற அருளுரையை அருட்செய்தியை ஆற்றும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டுப்போயிலென இறைமக்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முதலாவது இறைப்பணியாளருக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்று சொன்னால் அருளுரையாற்றக்கூடிய மனம் திரும்புவதற்கு நேராக வழிநடத்துகிற அருளுரை ஆற்றுகிற ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகள் இறைவனோடு ஒன்று சேர்க்கத்தக்கதாக இறைவனோடு இணையத்தக்கதாக பழைய வாழ்க்கையிலே இருந்து புதிய வாழ்வுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய தூதுவர்கள் ஸ்தானாதிபதிகள் என சொல்லுகிறவர்களாக இறைவனையும் மக்களையும் இணைக்கக்கூடிய உறவு பாலமாக தூதுவர்களாக இருக்கிறோம் என வாசி கேட்ட 2ஆம் திருமறை பாடத்திலே சொல்லுகிறவராக இருக்கின்றார். அதோடு கூட இந்த அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர் நோயிற்றுக்கூடிய மக்களுடைய நோயை தீர்க்கத்தக்கதாக சுகமாக்கக்கூடிய அதிகாரத்தையும் தந்து வழிநடத்துகிறார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பேய் பிசாசுகளை துரத்தி சுத்திகரிக்கக்கூடிய அதிகாரத்தையும் அவர் கொடுத்து இருக்கிறார். 3 விதமான சுத்திகரிப்புகளை செய்ய மருத்துவராக அவரது கரமாக செயல்படக்கூடிய அதிகாரத்தை ஆற்றலை தமது ஊழியருக்கு கொடுத்திருக்கிறார். அருளுரையாற்றக்கூடிய ஒரு அதிகாரம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என சொல்லி மனமாற்றத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான அதிகாரத்தையும், நோயினாலே வரக்கூடிய பேயினாலே வரக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் நீக்கத்தக்கதாக நோயிலே இருந்து சுகத்தை தரக்கூடிய ஒரு அதிகாரத்தையும், அதே போல மரண தருவாயில் இருக்கக்கூடிய மக்களுடைய நோய்களை நீக்கி உயிரோட்டத்தை உயிரை நல்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும், பேயின் பிடிகளிலே அவர் இருந்து அவரை நீக்கி சுத்திகரித்து புது பிறப்பாக வாழ புதிய பொலிவோட கூட வாழத்தக்கதான ஒரு அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் இறுதியாக அவர் சொல்லுகின்ற பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனத்தின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் என சொல்லி ஊக்கப்படுத்தி வழிநடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். இறைப்பணியாளர்களை அனுப்புகின்ற பொழுது தமது அதிகாரத்தை, இந்த விதமான அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்பி இருக்கின்றார். இன்றைக்கு இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இதனுடைய அடிப்படையிலே ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய திருப்பணியாளர்களாக ஊழியர்களாக இறைமக்களாகிய நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா என சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இவ்விதமான நிலையிலே அழைப்பிற்கு உண்மையில பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அது இறைப்பணியாற்றுகிற ஊழியராகிய நமக்கு ஆசீர்வாதம். எம்மக்களுக்கு நாம் பணியாற்றுகிறோம் அந்த மக்களுக்கும் ஆசீர்வாதம். அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். இறையரசை கொணர்வதற்குரிய வாயிலாக வாய்க்காலாக
நாம் செயல்பட முடியும். ஆகவே இவ்விதமான நிலைகளிலே பணியாற்ற இறைப்பணியாளர்கள், ஊழியர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, சாதிபதிகளாக நடந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த விதமான பணிகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொல்லி, வாழ்கிற இடத்திலே கர்த்தருக்கு பிரியமான, இயேசுக்கு பிரியமான தூதுவர்களாக, சனாதிபதிகளாக வாழக்கூடிய இடத்திலே உலகத்திலே செயல்பட உந்தி தள்ளி வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த விதமான பொறுப்பிற்கு உண்மையுள்ள மக்களாக, செய்தி கேட்கிற மக்களாகிய நாம் அனைவரும் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது உலகத்தில் இறையரசை நாம் உணர முடியும். உடைய ராஜ்யம் வருவதாக என நாம் ஜெபிக்கிறோம். நாம் ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆலோசனைகளை கேட்டு, கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு பணியாளர்களும் சரி, பணி பெறுகிற இறை மக்களும் விசுவாசிகளும் உண்மையுள்ள நிலையிலே கர்த்தருக்கு பிரியமான சாட்சிகளாக, ஸ்தானாதிபதிகளாக செல்லுகிற இடத்திலே நாம் நடந்து கொள்கின்ற பொழுது உலகத்திலே இறையரசை கொண்டு வர முடியும். அவ்விதமான அரசு வரும் என்கிற பட்சத்திலே எல்லாவித வளமும் நலமும் நமக்கும் நாம் வாழக்கூடிய உலகத்துக்கும் கிட்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த விதமான காரியங்களிலே இறைப்பணியாளர்களோடு கூட விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் கரம் கோர்த்து உலகத்திலே செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போயிடணும்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே நம் நிலைகளை உணர்ந்து பார்த்து கர்த்தருடைய வெளிச்சத்திலே ஆவிக்குள்ளாக, கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நம்மிடத்திலிருந்து வேண்டாதவற்றையெல்லாம் கலைந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். பழைய ஏற்பாடு தீர்க்கன் சொல்லுகிறான், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களது பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அவளுக்கு சேமத்தை கொடுப்பேன் என சொல்லியிருக்கிறார். சேமமில்லாத நிலையிலே உலக மக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொரோனா பீடிப்பு மிகவும் அதிகமாகி உயிர் வாழலுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மனிதரை தனிமைப்படுத்தி இருக்கிற அபாயத்துக்குள்ளாக உலகம் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்திலே உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவரும் நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சுயநலங்கள், தன்னலங்கள், மாம்சத்துக்குரிய காரியங்கள் அனைத்தையும் அகற்றிவிட்டு கர்த்தருக்கு பிரியமான முறையிலே மனித தன்மையோட கூட நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது ஆவியிலே எளிமையுள்ள பிள்ளைகளாக, பிறர் துயரை கண்டு நாம் துயரக்கூடிய பிள்ளைகளாக, இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாக, இரக்கம் காட்டுகிற பிள்ளைகளாக, நீதியின் மேல், அன்பின் செயல்பாட்டின் மேல் தாகமுடைய பிள்ளைகளாக, நீதி நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, சமாதானம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக, நாம் கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது மனித தன்மையோடு கூட வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவரும் மாறுகின்ற பொழுது விதமான நோய் நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய உலகை விட்டு அகன்று போய் சேமம் உண்டாகும். ஆகவே இறை மக்கள் சார்பாக, இறைப்பணியாளர் சார்பாக மக்களாகிய அனைவரையும் கேட்டுக்கொள்வது, நாம் அனைவரும் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர் காட்டுகிற வழியை செல்லுகின்ற பொழுது நல்வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு நம்மிடையே வந்து துளிர்க்கும். நம்மை பீடித்திருக்கக்கூடிய, அச்சுறுத்தி கொண்டக்கூடிய இந்த நோய் நம்மை விட்டு அகலும். மரண பயத்துக்கு நம்மை விலக்கி காக்கும். பேய் பிடிகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும். ஆகவே நம்முடைய வழிகளை எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து நிதானித்து மனத்தாழ்மையோட கூட நம்முடைய பாவங்களுக்காக துக்கித்து, பொல்லாத வாழ்வுக்காக துக்கித்து மனம் திரும்பி அவர் சொல்லுகிறபடி அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடப்போம். நமக்கு விடியலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார்.
ஆக அந்த நிலைகளிலே நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போமாக. குறைபாடுடைய நம்மிடையே இருக்கக்கூடிய கர்த்தர் நமது குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவுக்கு நேராக, பூரணத்துக்கு நேராக நம் அனைவரையும் வழி நடத்தி செல்வாராக. God bless you all. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் இடத்தில் பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாகத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆலய அலுவலகம் காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்குமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அச்சமயத்தில் தாங்கள் ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தாக்களையும் தசம காணிக்கைகளையும் மற்ற காணிக்கைகளையும் படித்து ஜெபித்து செல்லும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த இடர்பாடான காலகட்டத்தில் கர்த்தர் தாமே நம்ம ஊருக்கும் தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து சுபத்திரமாக வழிநடத்தி செல்வாராக. இறுதி நிலைமையில் இருந்து கிறிஸ்துவ கீர்த்தனை 108வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை 108, விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், விருப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். பசித்த ஆத்துமாவை பசியாற்றும் மன்னவதுவே, மூசிப்பாடுதல் இளைத்தோர்க்கெல்லாம் போற்றும் அந்த பெயரே. துயரை அது நீக்கி காயமாற்றி குணப்படுத்தும், பயங்கள் யாவும் இயேசுவென்றால் பரந்தோடியே போகும். காயப்பட்ட இருதயத்தை கழுவி சுத்தப்படுத்தும், மாயை கொண்ட நெஞ்சை அது மயக்கமின்றி விழுக்கும். விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம், நிலுப்பாயவர் செவியில் தொனி இனிப்பாகுது பாசம். ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், பரமண்டல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுண்ட அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையை ரத்தித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றிருக்கும் விடுகளே. ஆமென். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆமேன். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காப்பதற்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சத்தில் எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் இந்த சூழலில் சந்திக்கின்ற அனைத்து நெருக்கடிகளிலும் அச்சுறுத்தல்களிலும் கேள்விகளிலும் குழப்பங்களிலும் உமது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை பாதுகாத்திருள வேண்டும் என்று உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது மத்தி அவர்கள் கேட்கிறவர்களை அழிச்சேன் என்று வாக்களிக்கிறே கர்த்தாவே. தகப்பனே, இந்நாள் வரைக்குமாக நீர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு பராமரிப்புக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, விசேஷமாக இந்த வார காலகட்டத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். அவளுக்கு கொடுத்த ஜீவனுக்காக சுகத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் புத்தாற்றலையும் அப்பிள்ளைகளுக்கு கொடுத்தள்ளும், ஆசீர்வைத்தள்ளும். தொடர் வாழ்வு பயணத்திலே கிருபை மேற்கொள்ள வேணுமாய் இறங்கி நிற்கிறோம். அதே போல இந்த வார காலகட்டத்தில் திருமண நாளை ஆசரிக்கிற தம்பதிகளை கரத்தில் கொடுக்கிறோம். தம்பதிகளை ஆசீர்வைத்தள்ளும், திருமண நாளுக்குரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். இந்த வருடத்திலே பெற வேண்டிய குடும்ப ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம். தகப்பனை, வயோதிக பெற்றோருக்காக வேலை செய்கிறோம். இந்த காலகட்டத்திலே சபையில் இருக்கக்கூடிய வயோதிப பெற்றோர்களை கர்த்தர் சிறப்பான கிருபைகளாலே நிரப்ப வேணுமாய் நிற்கிறோம். பாதுகாவலை தாரும். தொடர்ந்து பிள்ளைகளுக்காக, திருச்சபைக்காக, தேச மக்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்டும். பலவீனத்திலே ஒரு பலனை அவளுக்கு தர வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களது வாலிப பிள்ளைகள் வாலிப பிராயத்திலே உம்மை நினைத்து சத்தியத்தை படித்து அதன்படி நடந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். சிறுவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சிறு பிள்ளைகள் சிறு வயதிலே இருந்து அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து வளர அவர்களுக்கு கிருபை பாராட்டும். ஆவியினால் ஆட்கொள்ளும். அவ்விதமான வழிகளிலே வளர்த்தத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை பெற்றோருக்கு தர வேணுமாய் இறங்கி நிற்கிறோம். இந்த காலகட்டத்தில் +2 தேர்வில் வெற்றி பெற்ற எங்களது பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், புதிக்கிறோம். வெற்றி பெற்ற பிள்ளைகள் அனைவரும் எதிர்காலத்திலே சிறந்த நிலைக்கு உயரத்தக்கதாக, சரியான துறையிலே சேர்ந்து படிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டும். நல் ஆலோசனைகளை அவர்களுக்கு தாரும். சித்தப்படியாக வாய்ப்பை கொடுத்து சிறந்த நிலையிலே வளர உயர கிருபை பாராட்டும். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களது பிள்ளைக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கவும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். கற்பத்தின் கனிகளுக்காக காத்து கொண்டு கூடிய தம்பதியருக்காக செய்கிறோம். பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும். கற்பத்தை திறக்க பண்ணுகிற கர்த்தத்தாமே திறக்க பண்ணி வேண்டுகோளை கேட்டு அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இருக்கிறோம். நல்ல பெற்றால் நிரப்ப வேண்டுமாயும் இறைஞ்சி நிற்கிறோம். விசேஷமாக தகப்பனே, இந்த காலகட்டத்தில்
கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களையும் எங்கள் இந்திய மக்களையும் நாட்டு தலைவர்களையும் வழிநடத்துகிறவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்கள் கிருபை பாராட்டி பாதுகாத்து கொள்ள வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். மக்களை செய்ய வேண்டிய சேவைகளை பணிகளை சிறப்பான முறையிலே செயல்படுத்த சரீர ஆற்றலையும் மன ஆற்றலையும் மற்ற எல்லா கிருபைகளையும் அவர்களுக்கு தந்தள்ள வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். நாங்கள் கேட்க மனது அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அனைத்து தேவைகளையும் கர்த்தர் தாமே சந்தித்தள்ள வேணுமாய் இறைஞ்சி நிற்கிறோம். ஊழியர்களாகிய உமது பிள்ளைகள் உலகத்திலே உமது பணியை நிறைவேற்றக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் சித்தத்திற்கு இசைவான முறையில் ஊழியத்தை நிறைவேற்றி கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கவும் நலத்தை கொடுக்கவும் உமக்காக சாட்சியாக ஜீவிக்கவும் அனைவருக்கும் கிருபை பாராட்ட வேணுமாய் இருக்கிறோம். அழைத்த அழைப்பிற்கு உண்மையுள்ள மக்களாய் நடந்து கொள்ள கிருபை பாராட்டும். அடியார்களாகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகி எங்களது இந்த அனைத்து விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அனைவருக்கும் தந்தல வேண்டுமாய் இறைமைந்தனார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நிகழ்வில் பங்கேற்ற அனைத்து மக்களோடும் இந்திய தேச மக்கள் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். நிறைவு பாடலாக கிறிஸ்துவ கீர்த்தனை 317வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. மனமாவில் தயவுறும் மகத்துவ பரலே வந்தனம் உமக்காமே. மனமாவில் தயவுறும் மகத்துவ பரலே வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சம்மதம் ஏமரதம் மிக பலன் அளித்திட சாமி நின்னருள் புரிவாய். சம்மதம் ஏமரதம் மிக பலன் அளித்திட சாமி நின்னருள் புரிவாய். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமும் வக்கே. பாக்கியரே அதிசோபித பரமே பாதசரண் ஆமென். பாத்திரமே அதிசோபித பரமே பாதசரண் ஆமென். எங்கள் அன்பு தந்தையே, இம்மட்டாக இம்மானவராக எங்களோட கூட இருந்தேன். தொடர்ந்து வெளியூர்களை செல்ல கடமை நிறைவேற்ற செல்கிறோம். எங்களோட கூட வாரும் திருச்சித்தத்தை நிறைவேற்ற அருள் பாராட்டும். மக்களுக்காக வாழ அனைவருக்கும் அருள் பாராட்டும். இறைமைந்தனார் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.